காணொலியை பார்க்கும்போது நாம நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு, அது ஒரு சிறிய கோவில் திருவிழா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா இது ஒரு பட்டாபிஷேக விழா, ஒரு முடிசூட்டு விழா அப்படின்னு சொன்னா யாராலையும் அதை நம்ப முடியுமா? ஏன்னா இந்தியாவில் இந்த ஜமீன்தார் முறையோ மன்னர் ஆட்சி முறையோ ஒழிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் தமிழகத்தில் உள்ள ஒரு ஊர்ல நம்ம ஜெனரேஷன்ல இந்த தலைமுறையில ஒரு பட்டாபிஷேக விழா நடக்குது. அதை ஊர் மக்களும் அந்த கோயில் உள்ளவர்களும் முன்னின்று நடத்துறாங்க அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருக்கும். இந்த காணொலியில் உள்ள செய்திகள் எல்லாமே சமூக வலைதளங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டவை. அதனால அந்த வீடியோஸ்ல முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். பட்டாபிஷேக விழாவை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கான செய்தித்தாள் இருக்கு இல்லையா, செய்தித்தாள நியூஸ் என்னவோ அதையும் பார்த்திருக்கோம். அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்த இதுக்கு முன்னால இருந்திருப்பாங்களே தலைமுறைகள், அவங்களோட புகைப்படங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நம்ப முடியாத விஷயமா தான், இதை புதுசா கேள்விப்பட்டவங்களுக்கு நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கும். அதனால இந்த காணொலியில முதல்ல நம்ம இணைச்சிருக்கிறது கேரளாவில் சபரிமலைக்கு சம்பந்தப்பட்ட பந்தளத்து மகாராஜா அவர்களுடைய வாழ்த்து செய்தி தான் முதல் காணொலியாக நம்ம இணைச்சிருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ நம்ம விசாரிச்ச வரைக்கும் நம்பகபூர்வமான செய்திகள் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இவர் தான் சேர வாரிசு, இவரு தான் பட்டம் சுட்டியிருக்காங்க. இப்ப பந்தளத்து மகாராஜா அவருக்கான வாழ்த்து செய்திகளை தருகிறார். ചേരവാരിസ് ശ്രീ KR ദുരൈ, രാജരാജവർമ്മ പന്തളം രാജ பேசுகிறேன். திங்கட்கிழமை பட்டமளிப்பு விழா, அதுக்கு எல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். ஐயப்பனுடைய எல்லா அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. எல்லாரையும் என்னுடைய அன்வேஷணம் அறிவிக்கும். நன்றி, நமஸ்காரம். பந்தளத்து மகாராஜாவின் வாழ்த்து செய்திகளை அடுத்து நம்ம ஊர்ல உள்ள பாண்டிய மன்னர்களின் வம்ச வழியிலான சிவகிரி ஜமீன், அழகாமிரி ஜமீன் போன்ற 7000 பண்ணை ஜமீன் போன்றவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகள் அந்த வம்ச வழி சேர்ந்தவங்களோட வாழ்த்து செய்திகளை இப்போ நம்ம பார்க்குறோம். சம்சிகாபுரம் அரண்மனை கருப்பண பாண்டிய மன்னியனாரின் கொடிவழி வாரிசாக வருகிறேன். என்னுடைய பெயர் சரவண பாண்டிய மன்னியனார். எனது தாயார் குமாரி என்ற செந்தட்டி வீரம்மாள் நாச்சியார். இவர்கள் சிவகிரி ஜமீன்தார் வரகுண ராமபாண்டிய சின்னத்தம்பியாரின் மூத்த குமாரத்தி துரைச்சி என்ற கண்ணம்மாள் நாச்சியாரின் வழி வாரிசாகும். இவர்களுடைய தாத்தா ரணசுர பாண்டிய வன்னியனார் ஆத்துப்பட்டி ஜமீன்தாரின் வழி வாரிசு வழியாக வருகிறார்கள். நாங்கள் இருவரும் சேர்ந்து அளிக்கும் வாழ்த்துரை என்னவென்றால், அரியலூர் வீரவேல் ஏந்தி அரச கிரீடம் தரித்து 21வது ஜமீன்தாராக பட்டம் ஏற்றுக்கொண்ட சேர மன்னர் வழிவந்த அரியலூர் மலவராயர் பட்டாபிஷேக விழா வெகு சிறப்புடன் நடைபெற்றதை காணொலியில் காண முடிந்தது. அதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியாக அமையவில்லை. எனது சகோதரியின் மகன் திருமணம் என்பதால் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் காணொளி மூலமாக பட்டாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற்றதை காண முடிந்தது. அதற்கு அரியலூர் மலவராயர் அவர்களுக்கு, சேர மன்னர் வழிவந்தவருக்கு பாண்டிய வம்சத்தின் சார்பாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். பட்டாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து வன்னியகுல சத்திரிய இனமான சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேர மன்னர் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வணக்கங்கள். எனது பெயர் விக்னேஸ்வரன் என்ற கணேச ரெட்டக்குடையார். எனது தந்தையார் யுவராஜா என்ற கட்டாரி பாண்டிய ரெட்டைக்குடையார், அழகாபுரி ஜமீன்தார். எனது தாயார் ராமுத்தாய் நாச்சியார், அழகாபுரி ராணி ஆவார். நாங்கள் பாண்டிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள்.
அழகாபுரி ஜமீன். இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். பாண்டிய மன்னர்களோட வம்சவழியினர் ஒன்று வாழ்றாங்க. அவங்கள நாம தெரிவிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் காலத்துல பெறப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கையால வடநாட்டுல ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்ற உருவானாங்கன்றது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தமிழகத்துல காணொலி காட்சியின் மூலம் சிவகாசி பகுதிகள், கோவில்பட்டி பகுதிகளில் பாண்டிய மன்னர்களோட ஆட்சி வந்து முடிவுற்றது. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை முடிவுற்று அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஜமீன்தார்களாக, பாளையக்காரர்களாக அங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கும். ஆனா அந்த விஷயங்கள் கலப்பணிகளோடு கூடிய விரைவில் பாண்டியர் மன்னர்களோட அந்த வாரிசுகளோட காணொலிகளோட ஆதாரப்பூர்வமான தகவலோட தனியாக ஒரு காணொலி நம்ம போஸ்ட் பண்ண போறோம். தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். உணவு என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நாள் அறிவு அறநிலையில் ஒரு முக்கியமான நாள் ஆகும். பட்டாபிஷேகம் என்பது அடுத்த பதவிக்கு யார் வரணும் என்பதை சொல்லி செய்கிறது பட்டாபிஷேகமாகும். பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ராஜ்யாபிஷேகம் உண்டு. ராஜ்யாபிஷேகம்னா அந்த உங்களுக்கு எத்தனை கிராமங்கள் இருக்கோ அந்த கிராமங்களில் ஒரு அதிபதி 1948 அப்புறம் இப்ப இந்த ஒப்பிலாத அம்மன் கோயிலோட குலகுரு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தேர் திருவிழா நடக்க போகுது. தேரை வந்து ஜமீன்தார் தான் காலங்காலமாக இழுப்பார். முதல்ல வந்து தொட்டு துவங்கி வைப்பார் தேர் திருவிழாவை. அதனால வந்து அவர் பட்டம் சூட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ பட்டம் சூட்டி இருக்கும் அப்படின்னு வீடியோல சொல்லியிருக்காரு. இது ஒப்பிலா அம்மன் கோயில், அரியலூர்ல இருக்கு. இதுதான் அரியலூர் மழவராயர்களோட குலதெய்வ கோயில். இதுல மாலை சூட்டி இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து மன்னராக பட்டம் மேற்கொள்ளவர். ஒன்னும் கேட்கலாம், நீங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சா மன்னராகிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அவருடைய பெரியவர்கள் குடும்பத்துல இருந்து இருப்பாங்க, அதனால அவர்களே மன்னராக இருப்பாங்க. அவர்கள் காலமான பிறகு அடுத்த மன்னராக இவர் பட்டம் சூட்டியிருப்பார். இந்த காணொலியை பார்த்து பலருக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது தமிழகத்துல நம்மளுக்கு எப்பயும் ஒரு கேள்வி மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கோம். பாட புத்தகங்களை படிக்கும்போது, இந்த வரலாறு புத்தகங்களை படிக்கும்போது, தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், ஹொய்சாளர்கள், சாளுக்கியர்கள், அதே போல அதியமான் மட்டும் இல்லாமல் இந்த கடையேழு வள்ளல்கள், இவங்களாம் என்ன ஆனாங்க, அவங்களுடைய வாரிசுகள்லாம் என்ன ஆனாங்க, எல்லாம் அவங்களோட சொந்த பந்தங்கள், ரத்த சொந்தங்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன ஆனாங்க, இல்லாமலே போயிட்டாங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக முழுக்க மைண்டில் வந்திருக்கும் இல்லையா. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, பெரும்பாலான மன்னர்களோட இந்த மாதிரி அரச குடும்பங்கள், மன்னர்கள் சொல்றதை விட அரச குடும்பங்களோட ரத்த சொந்தங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அடையாளங்கள் எதுவுமின்றி அமைதியான சாதாரண ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்வுகளில் மட்டுமே அவர்கள் மன்னர்கள் என்பது ஊருக்கே தெரிய வரும். அது வரைக்கும் தெரிய வராமல் இருக்கும். சில ஊர்களில் சில மன்னர்களுக்கு இன்னும் அந்த ராஜா குடும்பம், அரண்மனை வீடு, அந்த மாதிரி வந்து சில குடும்ப ஊர் மக்கள் தரக்கூடிய பேச்சு சேவான மரியாதை கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. இந்த சேர மன்னர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூந்துரை விழா அப்படின்னு சொல்லக்கூடிய பூந்துரை விழா நடத்தும் பொழுதும் அதை வந்து இவங்க தான் வந்து முன்னணின்னு இந்த கோயிலை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும்.
இப்போ அவருக்கு பட்டம் சூட்டி முடிச்ச காணொலியில் நாம் பார்க்க முடியுது. ஸ்ரீமத்துரை விஜய் ஒப்பில்லாத மணவராய நயினார் ஜமீன்தார். ஸ்ரீமத்துரை விஜய் ஒப்பில்லாத மணவராய நயினார். ஸ்ரீமத்துரை விஜய் ஒப்பில்லாத மணவராய நயினார் ஜமீன்தார். 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 ஸ்ரீமத் விஜய் ஒப்பில்லாத மணவராய நயினார் ஜமீன்தார். धनं धान्यं वसुमुखपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः स्वं पिबतु क्षेमोऽस्तु இப்போ இந்த பட்டமேற்பு விழா நிகழ்வு முடிஞ்சிருச்சு. பட்டமேற்பு வைபவம் முடிஞ்சிட்டு சொந்த பந்தங்கள், ஊர் மக்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாமே அவருக்கு மன்னருக்கு வந்து மாலையிட்டும் பொன்னாடை போர்த்தியும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தும் காணொலியில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணா கொஞ்சம் தலையில் இப்போது அங்க உள்ளவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த அரியலூர் சமஸ்தானத்தை சார்ந்த இந்த சேர மன்னரின் வாரிசுகளுக்கு அவங்க வரலாறு என்ன, அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து அங்க உள்ள வரலாற்று ஆய்வாளர் திரு அனல்கண்டர் அவர்கள் வந்து அதை பற்றி தகவல்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. பட்டாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். சேரர் வழிவந்த அரியலூர் மழவராயர் மகாராஜராஜஸ்ரீ KR துரை மழவராய நயினார் ஜமீன்தார் அவர்களுக்கு அவரது உறவினர்களான வன்னியகுல சத்திரிய பொதுமக்கள் அளிக்கும் பாராட்டு பத்திரம். தமிழ்நாட்டை பூர்வகாலம் தொட்டு ஆட்சி செய்து வந்தவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். இவர்களில் சேரர் வழிவந்தவர்கள் அரியலூர் பகுதியில் மழவராயர் என்ற பட்டப்பெயருடன் ஆட்சி செய்து வந்தனர். ராஜேந்திர சோழனின் மகனான வீர ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டில் அரியலூர் மழவராயர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். சங்க இலக்கியங்களில் குறிக்கப்படும் மழவர் வழிவந்தவர்கள் இவர்கள் என்று தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதியுள்ளார். விஜயநகர அரசர்கள் காலத்தில் இவர்கள் பாளையக்காரர்களாகவும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார்களாகவும் அதிகாரம் செலுத்தி வந்தனர். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் உள்ளிட்ட பெரியோர்களையும் அவர்களது முன்னோர்களையும் ஆதரித்த பெருமைக்குரியவர்கள் இந்த மழவராயர்கள். பழைய தென்னார்காடு மாவட்டத்தின் பல கோயில்களுக்கு திருப்பணிகளையும் இவர்கள் செய்துள்ளனர். ஏலாக்குறிச்சியில் வீரமாமுனிவர் கிறிஸ்துவ தேவாலயம் கட்டவும் நிலதானம் அளித்துள்ளார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர்
குடும்பத்தினர் ஜமீன் முறை ஒழிக்கப்படும் வரையிலும் இவர்களது திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அதிகாரத்தை இழந்தாலும் அரச குடும்பங்களுக்கு உரிய பாரம்பரிய நடைமுறைகளை இவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்த வகையில் அரியலூர் மழவராயர்களின் வாரிசான மகாராஜராஜ ஸ்ரீ K.R. துரை விஜய ஒப்பில்லாத மழவராயர் அவர்களுக்கு முடிசூட்டப்பட்டது. இதற்கான விழா அரியலூர் மழவராயர்களின் குலதெய்வ கோவிலான ஒப்பிலாதம்மன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 9/3/2025 அன்று யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. 11 ஆழ்வார்களில் ஒருவரும் சேர மன்னருமான குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாசி புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்கப்பட்டது. இவர்கள் சேர மரபினர் என்பதற்கு ஆதாரமாக இந்த தெய்வ நிகழ்வு நடைபெற்றுள்ளது. திங்கட்கிழமை அன்று 10/3/2025 அன்று பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூரின் 21வது ஜமீன்தாராக K.R. துரை மழவராய நயினார் அவர்கள் பட்டமேற்றுக் கொண்டார். அரியலூர் சமஸ்தான குலகுரு ஸ்ரீ ரவிசங்கர குருக்கள் அவர்கள் பட்டம் சூட்டி வைத்தார். அரியலூர் மழவராயர்களின் உறவினர்களான பிச்சாவரம் சோழர்கள், உடையார்பாளையம் காலாட்கள் தோட உடையார்கள், கீழூர் பாஷாயன வம்சத்தினர் மற்றும் திரௌபதி இயக்குனர் திரு மோகன், வன்னியர் வரலாற்று ஆய்வு மைய தலைவரான ஆறு அண்ணல் கண்டர், அகிலன் வெள்ளத்தரையர், நம்முடைய விஜய் வீரமிண்டார், மனோ பிரசாந்த் வன்னியர் மற்றும் நம்முடைய உறவினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு எங்கள் வாழ்வில் ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதை நாங்கள் மனதில் நிறுத்தி நம்முடைய அரசர் அவர்களின் பொற்பாதங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பித்து அரசர் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மகாராஜராஜ ஸ்ரீ ஸ்ரீமத் விஜய் K.R. துரை விஜய ஒப்பில்லாத மழவராய துரை நயினார் அவர்கள் வாழ்க. மகாராஜராஜ ஸ்ரீ K.R. துரை விஜய ஒப்பில்லாத மழவராய நயினார் ஜமீன்தார் அவர்கள் வாழ்க. நன்றி நன்றி. அனைவரின் பொற்பாதங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இது மட்டும் அல்லாமல் இந்த காணொளியோட இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே போல சோழ மன்னர்களின் வாரிசுகளான பிச்சாவரம் பாளையக்காரர்கள் அல்லது ஜமீன்தார்கள் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை வைத்து பஞ்சாரப்படியில் அமையற வைத்து அவர்களும் முடிசூட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற காளிங்கராயர், நம்ம வாணியம்பாடி செந்தில், நம்ம அகிலன் வளத்தரையர், சரத்குமார், இன்னும் நம்ம மோகன்சாமி, எல்லாத்துக்கும் மேலே இங்கே அரியலூரில் நான் என்னோட சன் டிவியில் ஒர்க் பண்ண செந்தில்குமார் அவர் தான் முதல்ல காட்டினவர். இது எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு வேண்டுதல் இந்த அம்மன் முன்னிலையில் நம்முடைய குருக்கள் முன்னிலையில் வைக்கிறேன். இந்த பட்டாபிஷேகம் எப்படி மிக சிறப்பாக நடந்தேறியதோ அதை போல பிச்சாவரம் சோழ அரசர்களுக்கு சோழ வாரிசு மன்னன் சூரப்ப சோழர் அவர்களுக்கு பஞ்சாட்சிரப்படியில் அமர வைத்து இதே மாதிரி அவருக்கு மிகச் சிறப்பான முடிசூட்டு விழாவை நடத்தி தர வேணும். ஒப்பிலாதமுடைய பொற்பாதங்கள் என்னுடைய வேண்டுதல் வைக்கிறேன். மூலியமா இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வாரிசுகள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.